ஹாய் வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். நம்ம இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போகிறோம்னா சுப்ரீம் ரீபர்த்துங்கிற மாங்காவோட சாப்டர் 7ஓட தமிழ் எக்ஸ்பிளனேஷன் வீடியோவை தான் பார்க்க போகிறோம். லாஸ்ட் சாப்டர் எதோட முடிஞ்சிருக்கும்னா நம்ம ஹீரோவை பழி வாங்குறதுக்காக அந்த எல்டர் டாங் வந்துட்டு அவரோட ஸ்டூடெண்ட்டாக எடுத்திருப்பாரு. அதோட தான் முடிஞ்சிருக்கும். இந்த சாப்டரோட ஸ்டார்டிங்லேயே நம்ம ஹீரோ கூட வந்து சீனியர் வந்துட்டு அந்த செயின் வழியாக தான் மேலே ஏறி போகணும், இந்த மலைக்கு மேலே தான் ஜியான்வி பீக் இருக்குது, ஏறி போகணும்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவை பார்த்துட்டு உனக்கு இந்த வழியாக மேலே ஏறி போக ரொம்ப பயமாக இருந்தால் சொல்லி நான் வேணுமா உனக்கு உதவி பண்ணுறேன்னு சொல்கிறான். அப்போ நம்ம ஹீரோ வந்துட்டு என்ன சீனியர் ரொம்ப நேரமாக தனியாக பேசிட்டு இருக்கீங்கன்னு சொல்லிட்டு அவன் பாட்டுக்கு செயினில் ஏறி மேலே போக ஆரம்பிச்சிடறான். எப்படான்னு பார்த்தா அவனோட லைட்டினிங் பவரை வச்சு கீழே விழுவாமல் மேலே ஏறி போயிட்டு இருக்கான். அப்படி போயிட்டு இருக்கப்போ கீழே இருக்க சீனியரை பார்த்துருங்க சீனியர் அப்புறமா பார்க்கலாம்னு சொல்லி நக்கலாக சொல்லிட்டு போயிட்டு இருக்கான். அப்படியே ஒரு வழியாக ஏறி மலை உச்சிக்கு வந்துடுறான். அங்கே பார்த்தா ஒருத்தரமே இல்லை, என்னடா அங்கே யாருமே இல்லைன்னு சொல்லிட்டு இப்போ எப்படி நம்ம ஜியான்வி பீக்கோட மெயின்களுக்கு போகிறதுன்னு சுற்றி முற்றி பார்க்குறான். அங்கே பார்த்தா ஒரே ஒரு ஒத்தையடி பாதை மட்டும்தான் இருக்குது. சரி இப்படி தான் போகணும் போலேன்னு சொல்லிட்டு அந்த ஒத்தையடி பாதையில் இறங்கி நடக்க ஆரம்பிக்கிறான். அப்படி நடந்து போகிறப்ப இந்த எல்டர் டாங் என்ன நினைச்சிட்டாரு, இந்த மாதிரி சின்ன சின்ன பிரச்சனைக்கெலாம் நான் இங்கேருந்து போயிடுவேன்னு நினைச்சிட்டாருன்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கப்ப அங்கே ஏதோ ஒருத்தர் கொடூரமாக சிரிக்கிற மாதிரி இருக்கு. நம்ம ஹீரோ பேய் தானோன்னு சொல்லி பயந்து போய் யார் அதுன்னு சொல்லி கேட்குறான். அதுக்கு அந்த குரல் இருந்துட்டு நீ தான் புதுசாக வந்த டாங் டாஃபாவோட ஸ்டூடெண்டான்னு சொல்லி கேட்குது. அதுக்கு நம்ம ஹீரோ வந்துட்டு டாங் டாஃபாவா அது யாருன்னு சொல்லி கேட்குறான். அப்போ அந்த குரல் இருந்துட்டு அதான் அந்த எல்டர் டாங்க தான் சொல்கிறேன்னு சொல்லுது. அதுக்கு நம்ம ஹீரோ வந்துட்டு ஆமா நான் எல்டர் டாங்கோட ஸ்டூடெண்ட் தான், ஆனால் அவர் என்ன பழி வாங்குறதுக்காக தான் அவரோட ஸ்டூடெண்டாக எடுத்துக்கிட்டாருன்னு சொல்கிறான். உடனே அந்த குரல் வந்துட்டு என்னது அவன் உன்னை பழி வாங்க போகிறான் அப்படின்னா நீ அவனை பழி வாங்குன்னு சொல்லிட்டு உடனே சிரிக்க ஆரம்பிச்சிருது. அப்போ நம்ம ஹீரோ வந்துட்டு இந்த ஆள் பேசுறதெல்லாம் பார்த்தா இந்த ஆளும் எல்டர் டாங்கோட எதிரியாக இருப்பான் போல, நம்ம வேணுமா எல்டர் டாங்க பழி வாங்குறதுக்கு இந்த ஆள்கிட்ட உதவி கேட்கலாமான்னு சொல்லி யோசிச்சுட்டு ஆனால் இவன் ஒரு அரக்கிருக்கேன் போல, நம்ம எதுக்கு நம்ம இங்கேருந்து கிளம்பிடுவோம்னு சொல்லிட்டு அங்கேருந்து போயிடறான். நம்ம ஹீரோ அங்கேருந்து போனதுக்கப்புறமா அந்த குரல் சிரிச்சிட்டே இருக்கு. அப்படியே அந்த சீனை கட் பண்ணி அடுத்த சீனில் ஜியான்வி பீக்கோட மீன்களை தான் கட்டுறாங்க. அங்கே அந்த சொல்லி அங்கே வந்துட்டு நம்ம ஹீரோட்ட வாங்கின அடினால உடம்பு முழுக்க கட்டு போட்டுட்டு உட்காந்துட்டு இருக்கான். அவன் வந்துட்டு அவனோட தாத்தா கிட்ட அந்த சென்லி என்ன இந்த நிலைமைக்கு கொண்டு வந்துட்டான், அவனை நம்ம சும்மாவே விடக்கூடாது தாத்தா, அவனை நம்ம ஏதாவது பண்ணியே ஆகணும்னு சொல்கிறான். அதுக்கு அந்த எல்டர் டாங் வந்துட்டு நீ எதுக்கும் கவலைப்படாத பேராண்டி, நான் அவனை பழி வாங்கிறதுக்கு தான் என்னோட ஸ்டூடெண்டாகவே எடுத்திருக்கேன், எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேன்னு சொல்கிறாரு. நம்ம ஹீரோ ஒரு வழியை தொலைவி கண்டுபிடிச்சி அப்போ தான் வந்த உடனே எல்டர் டாங் என்னோட வணக்கங்கன்னு சொல்லிட்டு வணங்குறான். அதுக்கு அந்த எல்டர் டாங் வந்துட்டு உன் மாஸ்டருக்கு இப்படி தான் மரியாதை செலுத்தியோ, ஒழுங்கா என் முன்னாடி மண்டி போட்டு எனக்கு மரியாதை செலுத்துன்னு சொல்கிறாரு. அதை கேட்டுட்டு நம்ம ஹீரோ வந்துட்டு நான் உன் முன்னாடி வணங்குற அளவுக்குலாம் உனக்கு தகுதி இல்லைன்னு சொல்லிட்டு அடுத்து உன் பேரை வந்து என்ன தாத்தான்னு சொல்லி கூப்பிட்றான். அப்படி இருக்கப்ப நீ நானும் ஒரே ஸ்டேட்டஸில் தான் இருக்கோம், அப்படி இருக்கப்ப நான் எதுக்கு உனக்கு மரியாதை செலுத்தணும்னு சொல்லி கேட்குறான். அதெல்லாம் கேட்டு காண்டான சொல்லி அங்கே வந்துட்டு உனக்கு எவ்வளோ தைரியம் இருந்தால் என் தாத்தா கிட்ட இப்படி பேசிருப்பா, அவர் எவ்வளோ பெரிய ஆளு தெரியுமான்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவை அட்டாக் பண்ணுறதுக்காக வீல் சேரை தள்ளிட்டு வரான். அப்படி வரப்ப நீ இப்பயே செத்து போடான்னு சொல்லி கத்திக்கிட்டே வந்துட்டு இருக்கான். நம்ம ஹீரோ அதை பார்த்து சிரிச்சுட்டு அவன் கிட்ட வந்தோடனே யார் சாக போறான்னு சொல்லிட்டு அவனை வீல் சேரோட வச்சு ஒரு எட்டி உதச்சி கீழே தள்ளிடுறான். அதை பார்த்துட்டு காண்டான எல்டர் டாங் வந்துட்டு எவ்வளோ தைரியம் தான் உன்னோட மாஸ்டரையே நீ அவமதிச்சிருப்ப, அது இல்லாமல் உன்னோட சீனியரை அட்டாக் பண்ணியிருக்கிறதுக்கு உன்னோட மாஸ்டர் நான் உனக்கு தண்டனை கொடுக்க போறேன்னு சொல்லிட்டு என்ன தைரியம் தான் நீ என் பேரனி அட்டாக் பண்ணியிருப்ப, உனக்கு நரகனா எப்படி இருக்குன்னு சொல்லி நான் காட்டுறேன்னு சொல்லிட்டு இல்லத்தனமா மறைக்கிறாரு. அப்படியே அந்த சீனை கட் பண்ணி அடுத்த சீனில் ஒரு குகை தான் கட்டுறாங்க. அந்த குகை ஃபுல்லாக மண்டையோட இருக்கு. அந்த மண்டையோடுக்கு நடுவில் உட்காந்து நம்ம ஹீரோ தியானம் பண்ணிக்கிட்டு இருக்கான். அப்போ கொடூரமான மிருகம் வந்து நம்ம ஹீரோ அட்டாக் பண்ண பார்க்குது. நம்ம ஹீரோ அதெல்லாம் பார்த்துட்டு என்னது இதுதான் நரகமா அப்படின்னா இந்த நரகத்துக்கு சின்ன குழந்தைங்க தான் பயப்படுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. என்னடான்னு பார்த்தா அந்த மிருகத்தை கட்டி போட்டு வச்சிருக்காங்க. அந்த மிருகம் வந்து நம்ம ஹீரோ மூஞ்சி முன்னாடியே கொடூரமா கத்துது. நம்ம ஹீரோ வந்துட்டு சும்மா என் மூஞ்சி முன்னாடி வந்து கத்தாத, என்ன ஒழுங்கா தியானம் பண்ண விடுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். அப்ப அந்த குரல் மறுபடியும் கேட்க ஆரம்பிக்குது. அந்த குரல் வந்துட்டு உண்மையாலுமே இந்த மிருகங்களுக்கு நடுவில் உட்காந்து தியானம் பண்ற ஒரு அடிமுட்டால தான் இருப்பான்னு சொல்லுது. அதுக்கு நம்ம ஹீரோ வந்துட்டு சீனியர் நீங்க மறுபடியும் வந்துட்டீங்களான்னு சொல்லி கேட்கறான். அதுக்கு அந்த குரல் வந்துட்டு உண்மையாலுமே அந்த எல்டர் டாங் உன்னை இந்த அளவுக்கு இருக்கிறானா, நீ இப்பதான் அந்த ஜியான்வி பீக்குக்கே வந்து அதாங்களையும் உன்னை இந்த இடத்துக்கு அனுப்பிட்டான், அப்படி பார்த்தா அந்த எல்டர் டாங் என்ன வெறுக்கிற அளவுக்கு உன்னையும் இருக்கிறான் போலையான்னு சொல்லிட்டு அடுத்து நம்ம ஹீரோ வந்துட்டு என்னது எல்டர் டாங் உங்களையும் இருக்கிறாரா யான்னு சொல்லி கேட்குறான். அதுக்கு அந்த குரல் இருந்துட்டு நீ இந்த குகையிலே கடந்து மண்டை குழம்பி போனதுக்கப்புறம் நான் அதை பற்றி சொல்கிறேன்னு சொல்லுது. அதுக்கு நம்ம ஹீரோ வந்துட்டு சரி நீங்கள் சொல்லாட்டி போங்க, ஆனால் எனக்கு இப்போ தூக்கம் வருது, நான் தூங்க போகிறேன்னு சொல்லிட்டு அங்கேயே படுத்து தூங்க ஆரம்பிக்கிறான். அப்படி அவன் தூங்கிட்டு இருக்கப்போ ஊன்னு சொல்லி சத்தம் வருது. அப்போ நம்ம ஹீரோ வந்துட்டு சீனியர் என்ன டிஸ்டர்ப் பண்ணாதீங்கன்னு சொல்லிட்டு இருக்கான். அதுக்கு அந்த குரல் வந்துட்டு நான் ஒன்றும் உன்னை தொந்தரவு பண்ணல, இந்த இருட்டு ரூமில் இருக்கக்கூடிய பேய்ங்க தான் உன்னை தொந்தரவு பண்ணுதுன்னு சொல்கிறாரு. நம்ம ஹீரோ என்னடான்னு சொல்லி எந்திரிச்சு பார்க்குறப்ப அவனை சுற்றி 3 பேய்ங்க இருக்கு. அப்போ அந்த குரல் வந்துட்டு எந்த ஒரு வெளிச்சமுமே இல்லாத இடத்துல எந்த ஒரு மக்களுமே இல்லாமல் எந்த ஒரு நம்பிக்கையுமே இல்லாமல் இருக்கிறது எவ்வளோ கஷ்டம் தெரியுமான்னு சொல்லி கேட்குது. அதுக்கு நம்ம ஹீரோ வந்துட்டு எப்படி இப்போ உங்களை இந்த இடத்துக்கு அடியில் இருக்க அண்டர் கிரவுண்டில் அடைச்சி வச்சிருக்காங்களே அது மாதிரியான்னு சொல்லி கேட்குறான். அதுக்கு அந்த குரல் வந்துட்டு யார் நீ, உனக்கு எப்படி என்ன இங்கே அடைச்சி வச்சிருக்கிறதெல்லாம் தெரியும், அது மட்டும் இல்லை நீ எப்படி இதெல்லாம் பார்த்து பயப்படாமல் இருக்கேன்னு சொல்லி கேட்குது. அதுக்கு நம்ம ஹீரோ வந்துட்டு நான் எப்படி பயப்படாமல் இருக்கேங்கிறதெல்லாம் அப்புறம் தெரிஞ்சுக்கலாம், அதுக்கு முன்னாடி என்னால் என்ன பண்ண முடியும்னு சொல்லி நீங்கள் தெரிஞ்சுக்கங்கன்னு சொல்லிட்டு என்னால் உங்களை கட்டி வச்சிருக்காங்களே அந்த சங்கிலியை உடைச்சிட்டு உங்களை இந்த இடத்த விட்டு வெளியே கூட்டு போக முடியும்னு சொல்கிறான். அதை கேட்டுட்டு அந்த குரல் வந்துட்டு என்னதுன்னு சொல்லி ஆச்சரியப்படுறதோட இந்த சாப்டர் முடிஞ்சிருச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டு அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ்.